ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு நிறைவேற்றுவார் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ டிசம்பர் மாதம் வருகிறதே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரத்தில் கேட்டேன், அதோடு விட்டுவிட்டேன். அதன் பிறகு எனக்கு வெள்ளிக்கிழமையிலே ஒரு மைண்டிலே ஒரு வார்த்தையானது வந்தது, நிறைவேற்றுவார் என்ற வார்த்தை. அப்பொழுதுதான் இதுதான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தம் என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டேன். கர்த்தர் சில வசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதத்தில் இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு அந்த ஒரு வார்த்தை சரியாக இல்லை. உமது ஆலோசனைகளை எல்லாம் என்று சொல்லுகிறது. அப்படி அல்ல. இன்னொரு மூல பாஷையிலே என்ன இருக்கும் என்று சொன்னால், உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எனவே அவர் உமது மனதினுடைய விருப்பங்களை, உமது திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஜனவரி மாதம் நான் இந்த காரியங்களை விரும்பி இருக்கிறேனே, செய்ய வேண்டும் என்று இருக்கிறேனே, இது நிறைவேறுமா என்று சொல்லி ஜனவரி மாதத்திலிருந்து போன மாதம் முடிகிறது வரையிலும் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை அது நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மே ஹி கிவ் யூ த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட் and made all your plans succeed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உன்னுடைய பிளான்கள், திட்டங்கள், உன்னுடைய திட்டங்களை ஆண்டவர் சக்சீட் பண்ணுவார், நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதியையும் கூட நாம் வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் என்றால், திட்டம் பண்ணினால் அது என்ன பண்ணுமாம்? நிலைவரப்படும், அது கைகூடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சோதரம், நாம் கத்தோலிக்க வேத புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்முடைய புராட்டஸ்டன்ட் பைபிள் மொழிபெயர்ப்பில் இருக்கிறதை விடவும் சில காரியங்கள் அதில் மிகவும் தெளிவாக இருக்கும், அருமையாக இருக்கும். எனவே என்னுடைய செல்போனில் நான் கத்தோலிக்க பைபிளையும் வைத்திருக்கிறேன், இங்கிலீஷ் பைபிளையும் வைத்திருக்கிறேன். எனவே அதை நான் புரட்டி பார்ப்பது, சில வார்த்தைகள் கடினமாக இருக்கும்போது அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கும். அதுலேயும் இப்பொழுது கத்தோலிக்க பைபிள்லையும்
நியூ வெர்ஷன் வந்திருக்கிறது, அதாவது புதிய அந்த பதிப்பு என்று சொல்வார்கள். மிகவும் தெளிவாக இருக்கும், சாதாரண புரிந்து கொள்ளுகிற அளவிலே அது எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த வசனம் என்ன இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய வசனமா இருக்கு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமாம், நம்ம பைபிள்லேயே 4 லைன் இருக்கு. ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குன்னா 2 லைனில் இருக்கிறது. என்ன இருக்கு? நீர் நினைப்பது கைகூடி வரும், உம்முடைய வழிகள் ஒளிமயமாகும். பார்த்தீர்களா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீர் நினைப்பது கைகூடி வரும், நீர் நினைப்பது கைகூடி வரும், உம்முடைய வழிகள் ஒளிமயமாகும். கர்த்தர் நல்லவர். ஆமாம், அதனால் உங்களுடைய வழிகள் என்ன ஆகும்? ஒளிமயமாக இருக்கும். ஆமாம், உங்கள் வழிகளெல்லாம் இருட்டு, ஐயோ தடை எல்லாம் மாறி என்ன ஆகும்? ஒளிமயமாகும். நீங்கள் நினைப்பது கைகூடி வரும். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், நீங்கள் நினைப்பது கைகூடி வரும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆண்டவர் நிறைவேற்றுவார். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமா, நீங்க சொல்லணும், ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றுவார். ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நீங்க அதை என்ன சொல்லணும்? எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றினார் அப்படின்னு அதோட விட்டுறக்கூடாதான். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல இருக்கிறது. உங்களுக்கு எந்த நேரத்தில் எது வேணும்னு அவர் தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், உங்களுக்கு எந்த நேரம், எந்த காலங்கள், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவேற்றுவார். சோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யார் சொன்னது என்றால் சாலோமன் சொல்லுகிறார். சாலோமன் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினாராம். வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது சில நேரங்களில் அநேக தடைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று நினைக்க வேண்டும், ஏன் தான் நான் இதை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றுறார். அப்போ அவர் கரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அவர் கரத்தினாலே நிறைவேற்றுகிறார். வார்த்தையினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றும் போது யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிகாரியாயிருக்கும்படி. பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை பிரியமானவர்களே. ஆனால் தாவீதை ஆண்டவர் இங்க என்ன பண்ணார்?
தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ஆலயத்தை கட்டினாரா? இல்லை. அவருக்கு அந்த வாஞ்சை இருந்தது. அதற்காக எல்லாவற்றையும் சேகரித்தார். அதற்குரிய இடத்தை வாங்கினார். அதுக்கு எல்லாவற்றையும் அவர் சேகரித்தார். சோதரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சேகரித்து பொன் வெள்ளி மரங்கள் எல்லாம் சேகரித்து வைத்தார். சோதரம் தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதினுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்தை நான் கட்டினேன் என்று சொன்னாலும் கூட அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு 15ஆம் வசனம் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கட்டினது யார் தான்? சாலோமன் தான். ஆனால் அவர் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அவர் வாக்கினாலே சொன்னார், கரத்தினாலே கட்டினார். என் தகப்பனுடைய நாட்களில் கட்ட வேண்டியது, ஆனால் நான் கட்டினேன். அப்போ இப்போ நீங்க சில காரியங்களை செய்வீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் யோசிப்பாங்க, இதை பண்ணணும், பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டணும், பிள்ளைக்கு ஒரு இடம் வாங்கணும். ஆனால் அது நடக்காது. உங்க காலத்தில் நடக்கும். இல்லையா? சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அது நிறைவேற்றுகிறார் உங்க காலத்தில். ஆமாம் ஆமாம். உங்க முன்னோர்களெல்லாம் நினச்சிருப்பாங்க, உங்க பெற்றவங்க நினச்சிருப்பாங்க. ஆமாம். ஆனால் ஆண்டவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆமாம். சோதரம் புரிகிறதா? அதனால உங்களுக்கு எது நடந்ததோ அது என்னதுதான்? கர்த்தரால் நடந்ததுன்னு நினைக்கணும். புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் மாற்றி பேசிடக்கூடாது. உலகத்தில் ஒருத்தன் சொல்லுவான்ல, என்னை விழுப்புரத்தில் கேட்டாங்க, மைசூரில் கேட்டாங்க, பாம்பேயில் கேட்டாங்க, கல்கத்தாவில் கேட்டாங்க, பொய்யும் வந்து விடிஞ்சது பாருன்னு சொல்லாத. ஆண்டவர் வாக்குனாலே சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறார். ஆமாம். அதனால் இந்த காரியம் யாருனால வந்தது? அப்படி சொல்லணும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பொய்யும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லாதுங்க. இந்த காரியம் ஆமாம், என் வாழ்க்கையை கர்த்தர் அமைத்தார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தரால தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சிலருக்கு திருப்திகரமாக இருக்கு, சிலருக்கு திருப்திகரம் இல்லை. திருப்திகரம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்பா திருப்தியாக மாற்றுவார். ஆமாம், திருப்திகரமாக இருக்கணும். நம்ம திருப்தியாக இருந்த ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் வந்து வாழ்க்கைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஊரில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எரிச்சல் அடையவே கூடாது. இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் வாக்கு பண்ணினார், உங்களுக்கு வாக்கு பண்ணினார். அதை என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது கரத்தினாலே நிறைவேற்றி கொண்டே வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசையாக இருந்தார். யாரு? தாவீது. ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை. அவர் 132 வாசிங்க பார்க்கலாம். தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும்
கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாக கட்டின் மேல் ஏறுகிறதில்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபிலே வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். தாவீதுக்கு பெரிய உபத்திரம் சவுல்னால வந்ததோ இல்லை பெலிசல்னால வந்த உபத்திரவத்தை அங்கே சொல்லலை. தாவீதுக்கு ஒரு உபத்திரம் மைண்டில், ஒரு உபத்திரம். என்ன உபத்திரம்? நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், நான் அந்த ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உறங்கவே மாட்டேன்னு இருக்கிறாரு. பிடிவாதமாக இருக்கிறாரு. கட்டில் மேல் நான் ஏற மாட்டேன், என் வீட்டில் தங்க மாட்டேன். அவ்வளவு உபத்திரவப்படுகிறார் சரீரத்தில். அவ்வளவு ஆண்டவருக்காக 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 என்று சொல்லி அவர் அங்கே என்ன பண்ணார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம் என்று சொல்லி. வனத்தின் வெளியிலே சாலோமன் ஆலயத்தை எங்க கட்டினான் என்றால் அந்த மோரியா மலையிலே மேலே கட்டினான். அதுதான் ஆண்டவர் தாவீதுக்கு காட்டின இடம். அந்த மோரியா மலையில தான் ஈசாக்கை பலியிடும்படி ஆபிரகாம் கொண்டு வந்து சென்ற இடம். அது தேவனாலே முன்குறித்தப்பட்ட இடம். அந்த இடத்தை தாவீது விலை கொடுத்து வாங்கினான் தேவனுடைய ஆலயம் கட்டும்படி. வனத்தின் வெளியிலே அதை கண்டார்கள். ஆமா, ஆலயம் பிரதிஷ்டை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணும்போதெல்லாம் தாவீது இல்லை உயிரோடு. புரிகிறதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாருக்கு வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி கொடுத்தார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தாருக்கு முன்னோருக்கு ஒருவேளை வாக்கு பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை அவர்கள் காணாமல் போயிருக்கலாம். அவர்கள் அடைவதற்கு முன்னால் போயிட்டாங்க. ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நல்லவர், பிரியமான நிச்சயம் செய்வார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் தானாய் வந்ததல்ல, நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணினது. ஆண்டவர் இப்ப கர்த்தனால நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பிரியமானே. எனவே உங்கள் காலத்திலேயே நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார். அது எப்படி நிறைவேற்ற போறாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஏசாயா 44:26 வாசிக்கலாம். ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சானாவதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணத்துக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிலைப்படுத்துவார். நீ குடியேறுவாய், கட்டப்படுவீர்கள் என்று சொல்லும்போது பாழான ஸ்தலங்கள் எடுப்பித்து கட்டுகிறவர் என் தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான சோத்திரம். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் என்னுடைய வாய் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார். பிரியமான இது போன்ற நல் விசேஷங்களை அது அப்படியே நடக்கும். கர்த்தர் நிறைவேற்றுவார். எனவே நீங்க கவலைப்படாதுங்க. ஆமா, நீங்க கட்டுவீங்க, கட்டி முடிப்பீங்க, நல்லா இருப்பீங்க, அதில் வாழுவீங்க. சோத்திரம். ஆமென். ஊழியக்காருடைய நிறைய பேர் புதுசாக வந்து வீடுகளை இடம் வாங்கி வீட்டை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை வித்துட்டு போயிடலாமா, வேற எங்கேயா போயிடலாமா, இது இப்படிப்பட்ட இடமா இருக்கு, அப்படிப்பட்ட இடமா இருக்கு, ஒரு காலம் யோசிக்காதுங்க. ஆமாம், நீங்கள் வாழுவீங்க. இல்லையா சொல்லலாமா? நீங்கள் வாழுவீங்க. ஆமென். ஆமாம். இதை விட உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வந்ததுன்னா, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வந்ததுன்னா இன்னொரு இடத்த வாங்கி நீங்கள் கட்டுங்க, வேண்டாம்னு சொல்லலை. இது உங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
கர்த்தர் பெரிய இடம் பத்தலையா, ஐயோ இது கால் கிரவுண்ட் இடம் ஆயிடுச்சே, இதில் போய் நான் வாங்கிட்டேன்னே கட்டுனீங்களே நினைக்காதுங்க. ஒரு கிரவுண்டு வாங்குவீங்க, கட்டுவீங்க, அப்பவும் இது இருக்கும். கவலைப்படாதுங்க. சோத்திரம் சொல்லலாமா? ஆமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை விளையாட்டாக எடுக்காதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்லுகிறது நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வாராக. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை ஊழியக்காரராக சொல்றது வார்த்தைகளும் இதாகாது. ஆண்டவர் ஊழியக்காரன் வாயில போடணும். ஆண்டவர் ஊழியக்காரன் வாயில சொல்லணும். நீ இதை சொல்லுன்னு சொன்னாருன்னா தான் நான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த குடிசை வீடு தரையெல்லாம் மோசமாக இருந்ததுன்னா எனக்கு அது ரொம்ப பாரம் எடுத்து ஜெபம் பண்ணும். அந்த பிள்ளைகள் எப்படியாவது கட்டப்படணும் ஆண்டவரே, எப்படியாவது அவருடைய வீடுகள் நல்லாகணுமே, அரையும் குறையுமா இருக்கக்கூடாதே, பழுதாக இருக்கக்கூடாதே, எப்படியாக நிறைவேற்றும், எப்படியாக நிறைவேற்றும்னு சொல்லிட்டு நான் மனதிலே அவர்களுக்காக அதிகமாக நான் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு சொல்லப்படுகிற நல் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் என்னை கொண்டு சொல்லி இருக்கிறார். இதை நீ சொல்லு என் மக்களுக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, என் மக்களுக்கு சொல்லு. ஆமா, இங்கே 2 குடும்பத்தை சொல்லுகிறார். என்ன குடும்பத்தை சொல்றார்? கொஞ்சம் இன்னொரு இஸ்ரவேல் குடும்பம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், யூதா என்றால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். ஆமா, யூதா கோத்திரத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். எனவே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நல்வார்த்தைகள், ஆமா, நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். சரி, இப்போ நாம் பார்த்தோம், ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆண்டவர் செய்வார்னு சொன்னோம். அப்படித்தானே? இதுவரைக்கும் அப்படித்தானே கேட்டீங்க? நாம் செல்லுகிறதை செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றும் போது ஆண்டவரும் நிறைவேற்றுவார். ஆமென். நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்ன? அப்போஸ்தலர் 21:26 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21:26. ஆமென். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களோடு கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவரில் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தார். அப்படியானால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆமென். எப்போதும் நீங்க சுத்திகரிக்கப்பட்டு, எப்போதும் டெய்லி சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, டெய்லி. நாம் அறிந்தோ அறியாமலோ அநேக தவறுகளை செய்கிறோம். அறிந்தோ அறியாமலோ, நம்முடைய பார்வையினாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய நடக்கையினாலே, நம்முடைய எண்ணங்களினாலே அதனால ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சும்மா வராதே. ஆமா, நேற்றைக்கு பால் வாங்கிட்டு பால் காய்ச்சிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பால்காரன் வந்து பெல் அடித்த உடனே அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் பால் வாங்கினா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகும்? அந்த பாத்திரத்தை சுத்திகரிக்கணும். அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் நிறைவேற்ற ரெடியாக இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்குனாலே சொன்னதை கருத்தினாலே நிறைவேற்றுவார். நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு பாத்திரவான்களாய் காணப்படும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும். தாவீது ஒரு நாள் சொல்லும்போது, ஆண்டவரே நீர் இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம் என்று சொல்லுவான்.
எனவே ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னனாலே ஒன்றும் கிடையாது, என் சாமர்த்தியம் ஒன்றுக்கும் உதவாதப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நம்மை சுத்திகரிக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, யாக்கோபு 2:8 நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிறுவம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 313வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால், நீங்கள் நிறைவேற்றினால், நீங்கள் நிறைவேற்றினால், சுத்திகரிப்பை நிறைவேற்றினால், எந்த இடத்துல வரோம் பாருங்க, அந்த நிறைவேற்ற வேண்டுமா? என்ன பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமா? இப்பதானே நீங்க கேட்டீங்க, என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். வாசிங்க மறுபடியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? ராஜரீக பிரமாணம் அன்பு. அன்பு, அந்த அன்பு செலுத்த வேண்டும். மற்றவரிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும், மற்றவரிடத்தில் நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும். பிரியமாள், ஆமாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அந்த அன்பினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு என்ன உள்ளதாம்? நீடிய சாந்தமாக இருக்கும். நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு நமக்கு பலவிதமான இன்னல்கள் வரும், பலவிதமான தொல்லைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? நீடிய சாந்தமாக இருக்க வேண்டும். ஆமாம், நம்ம எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்தமாக இருக்கணும். அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அடுத்தது தயவு. தயவு உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அதாவது தயவு பாராட்டணும், தயவு பாராட்டணும். ஆமாம், தயவு பாராட்டணும்னா இரக்கம் பாராட்டணும், அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். அந்த தயவு. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. ஆமாம், எப்போ வந்தா, எங்கிருந்து வந்தா, இதுக்குள்ளால கட்டிட்டான், இதை பண்ணிட்டான், பொறாமையே படக்கூடாது. நல்லா இருக்கணும், வாழ்த்தணும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மழை வந்து சிமெண்ட் எல்லாம் கரைஞ்சிட்டு போகக்கூடாது, ஆண்டவரே நல்லா கட்டி முடிக்கணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணணும். மாறா, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் பெய்யுது, ரூப் போடுற அன்னைக்கு இடிஞ்சு விழணும் அப்படின்னு யாரும் ஜெபிச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. நம்மவே புகழ்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஆமாம். அடுத்தது இருமாப்பா இராது. ஆமாம், இருமாப்பு. எப்படி? நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், கேட்டுகிட்டே முன்னு இருப்பாங்க. அப்படி இருமாப்பு. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் யாருமே சினமடைய மாட்டீங்க. இல்லையா சொல்லலாமா? அன்பு சினமடையாது. சினம், ஆமாம், கோபம். நானும் தான் பொறுத்து பார்க்குறேன் அப்படின்னு. சோத்திரம். அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ரொம்ப சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கணும். சோத்திரம், சோத்திரம். சகிக்கணும். சில நேரங்களில் நமக்கு சிலர் பண்ணுறதெல்லாம் எரிச்சல் மூட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணும். ஆமாம், புரிகிறதா உங்களுக்கு? அன்பு ஒரு காலம், அப்புறம் என்ன? ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், அறிவும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அதனால
அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த அன்பிலே, அன்பு கூறுவதிலே நீங்கள் நிறைவாக்கும் போது, நிறைவாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? சோதரம். கவனமாக இருங்க. 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 106ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய நீதி நியாயங்களை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? காத்து நடந்தாதான் நம்ம நன்றாயிருக்க முடியும். காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றணும். ஆமாம், ஆண்டவருடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணுறது போல என்ன பண்ணணும்? அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நாம் நிறைவேற்றும் போதுதான் ஆண்டவரும் அவருடைய காரியங்களை நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:25. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு பவுலும் பர்னபாவும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் கூட தர்ம ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தர்மம் பண்ணுகிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லையா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தர்மம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தர்மம் பண்ண. ஆமென். இந்த பண்டிகை நாட்கள் வரும்பொழுது நாம் தர்மம் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எப்போதுமே பண்ணணும். தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:36 வாசிங்க. ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருமா, தர்ம ஊழியத்தை எப்படி நிறைவேற்றி இருக்கிறாருன்னு பாருங்களேன். 4:36. பார்த்தீங்களா? அங்கே இப்போ என்ன பார்த்தோம்? பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இங்க என்ன அந்த தர்ம ஊழியம் எப்படி நிறைவேற்றி இருக்கிறான் பர்னபா? வாசிங்க. தனக்கு உண்டானவைகளை விட்டு அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் இயேசு சீக்கிரம் வந்துட போறாரு, நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு அவங்களுக்குள்ளால வந்த எழுப்புதல். அதனால காணியாட்சிகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம்? வித்து என்ன பண்ணிட்டாங்களாம்? அப்போஸ்தலர் பாதத்தில் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்களாம். சீக்கிரம் ஆண்டவர் வரப்போறாருன்னு. புரிகிறதா? அப்படிதான் அனன்யா சப்பீரா 2 பேரும் வித்தாங்க. வித்து பாதியை ஒழிச்சு வச்சுட்டு பாதியை கொண்டு வந்தாங்க. மறு அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. அதனால அவங்களுக்கு இருந்த காரியத்தை பாருங்க, விற்று தர்ம ஊழியத்தை கொடுத்தாங்களாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13:25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றின போது, போதும். இங்கே யோவான் ஸ்நானகனை பற்றி பார்க்கிறோம். அவன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினானாம். பிரியமானே, யோவான் ஸ்நானகன் அவன் சின்ன வயசிலேயே சிரச்சேதம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் இருந்தது வரையிலும் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை எப்படி பண்ணானா? நிறைவேற்றினான். அவனுடைய ஊழியத்தை அவன் கரெக்டாக செய்தான். ஆமென். அவன் ஒட்டக மயிர் உடை தரித்தவனாக வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு அவன் உயிர் வாழ்ந்து, எவ்வளவு சிம்பிளா வாழ முடியும் வாழ்ந்து அவன் அதிகமாக ஊழியம் செய்தான். பிரியம் அவனிடத்துல ஏராளமான மக்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவ்வளவுதான் ஒரு இடத்துல சொல்லுவான், விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி அவங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லுவான். பார்த்தீர்களா? அவ்வளவாய் மக்கள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி வந்தார்கள். அவன் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் அந்த பணிவிடை ஓட்டத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு பிரசங்கிக்கிற வரம் இல்லைனாலும் ஒரு 50 டிராக்ஸை வச்சுட்டு கொடுக்கலாம்.
ஆமாம், நீங்கள் உங்களை காண்கிற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆமாம், ஆண்டவரை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதெல்லாம் செய்யலாம். பணிவுடை ஓட்டத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நாககன் தன்னுடைய பணிவுடை ஓட்டத்தை அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட கிருபைகளை, வரங்களை, நம்முடைய கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பிரியமானே, நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கடைசியாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பிரியமானே, அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அநேக காரியங்களை பார்த்தோம். சுத்திகரிப்பு நிறைவேற வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூறுகிற அன்பை நிறைவேற்ற வேண்டும். நீதி நியாயங்களை நிறைவேற்ற வேண்டும். தர்ம ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்படி நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னும் அவருடைய கருத்திலே அநேகம் உண்டு என்று யோபு சொல்கிறாரே. அதனாலே உங்கள் காலத்திலே அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வாக்கினாலே சொல்லுகிறதை கருத்தினாலே நிறைவேற்றுவார். பிரியமானே, ஊழியக்காரருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆமென். தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். பிரியமானே, எனவே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் எது நிறைவேறலையோ இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைவேறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானே, இந்த அன்பை குறித்து சொன்னேனே, அன்பு அது நீடிய சாந்தம் உள்ளது, பொறுமை உள்ளது. அன்பு சகலவற்றையும் சகிக்கிறது, சகலவற்றையும் நம்ப வேண்டும், பொறாமைப்படாது. அன்பு உங்களை நிறைந்திருக்க வேண்டும். பிரியமானே, கர்த்தரை சோதரிகளம்மா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அது நிறைவேற்றுவார். உங்க காலத்துல நிறைவேற்றுவார். உங்க காலத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் முன்னோருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். அதை உங்க காலத்தில் நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் வரும், நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். நான் நன்றாயிருப்பேன், நான் இதை செய்வேன், நான் நன்றாயிருப்பேன், நான் இதை கட்டி முடிப்பேன், நான் இதை அனுபவிப்பேன், நான் இதை சொந்தமாக்கிக் கொள்வேன். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை நிச்சயமாக வரும். உங்க குடும்பங்களிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பாகங்கள் வரும். ஓ ஹல்லேலூயா. நிறைவேறும், நிறைவேறும். ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு கோடா கோடி சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சுத்திகரிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அன்பு பாராட்ட உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பணிவுடை ஓட்டத்தை நாங்கள் ஓட உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் தர்மம் பண்ண உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். நீரும் உம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவீர். உம்முடைய வாக்குனாலே சொன்னதை கருத்தினாலே நிறைவேற்றி இன்னும் அநேக காரியங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதன் காலத்தில் சுதந்திரிக்க கிருபை கொடுப்பீங்க. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். நீர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தபடினால உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வசனத்தை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குறைவும் வராதபடி காத்துக் கொள்வீராக. துதி கனமையாவது நீர் எடுத்துக்கொள்ளும். வரிக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யக்கும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென்.